ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2024 தெலுங்கில் ரிலீஸ் ஆன கேங்ஸ் ஆஃப் கோதாவரி. இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ வந்து சின்ன வயசில் அப்பா அம்மா இல்லாமல் வளர்றாரு. அதனால ஊருக்குள்ளே சின்ன சின்ன திருட்டு தொழிலாம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் இவர் வந்து ஒரு பெரிய கன்சைன்மெண்ட்டை திருடிடுறாரு. அதனால அந்த ஓனர் வந்து நம்ம வேணா ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவர் அந்த ஊரில் ஒரு கடை திறக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊரில் இருக்கிற எம்எல்ஏ கிட்ட இவர் போய் வேலைக்கு சேர்றாரு. வேலைக்கு சேர்ந்ததுலேருந்தே எம்எல்ஏக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. கொஞ்ச நாள் கழிச்சு எம்எல்ஏக்கு நம்ம ஹீரோ ஒரு பெரிய சம்பவம் பண்ணிடுறாரு. அதனால எம்எல்ஏ வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ வந்து எப்படியோ அந்த ஊருக்கு பெரிய எம்எல்ஏ ஆயிடுறாரு. அதனால அந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய தலைவரோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ பற்றின உண்மையெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அவங்க வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்க, அதே நேரத்தில் அந்த ஊரில் இருக்கிற எம்எல்ஏவோட பையன் வந்து நம்ம ஹீரோ என்னென்ன டார்ச்சர் பண்ணா, எதனால நம்ம ஹீரோ வந்து ஜெயிலுக்கு போனார், ஹீரோயினை கடைசியில் யார் கொலை பண்ணா, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லராக தான் டேரக்டர் எடுத்திருக்காரு. படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. கோதாவரி நதிக்கரையில் என்னென்ன பிரச்சனை நடக்குது அதெல்லாம் நம்ம டேரக்டர் கொஞ்சம் தெளிவாக காட்டியிருக்காரு. அதெல்லாம் நம்ம டேரக்டர் ரொம்ப பெர்ஃபெக்டாக வச்சுருக்காரு. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம ஹீரோ வந்து அவரோட ஆக்டிங்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸில் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்டோட படத்தை வச்சு முடிப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் மொத்தம் 2 ஹீரோ நடிச்சிருப்பாங்க. அவங்களும் அவங்க ஆக்டிங்கை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. படத்தில் எமோஷன் காட்சியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹீரோ வந்து அந்த சின்ன சின்ன திருட்டு தொழிலை பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருப்பார். அதில் வர காமெடி போர்ஷன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம ஹீரோ வந்து எப்படி அந்த எம்எல்ஏவை ஏமாத்தினாரு, எப்படி ஏமாற்றி அந்த ஊருக்கு எம்எல்ஏ ஆனார், அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்க டேரக்டர். செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாமே ஆக்ஷனு, எமோஷன் இதை தான் நம்ம டேரக்டர் கொண்டு போயிருக்காரு. அதில் எந்த இடத்துலையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த படத்துக்கு மேஜர் பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, யுவன் சங்கர் ராஜா போட்ட மியூசிக்லாம் கேட்கும்போது ஒவ்வொன்றும் தரமாக இருந்துச்சு. முக்கியமாக பிஜிஎம்லாம் கேட்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. இது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு நம்ம சொல்லலாம். படத்தில் நாசர் வந்து அவரோட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து கடந்த காலத்தில் ஹீரோவோட அப்பாவுக்கு என்ன சம்பவம் பண்ணார், அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ வந்து நம்ம நாசருக்கு என்ன பெரிய சம்பவம் பண்ணார், அதெல்லாம் டேரக்டர் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் அந்த ஆக்ஷன் காட்சியெல்லாம் ஒவ்வொன்றும் தரமாக இருக்கும். முக்கியமாக அந்த இன்ட்ரோல் சீனாக இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸாக இருக்கட்டும், படத்தோட ஓப்பனிங்லேயே அந்த சீட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சண்டை நடக்கும். அதெல்லாம் சூப்பராக காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சில ஆக்ஷன் காட்சியெல்லாம் பார்க்கும்போது ரத்தம் தெறிக்கிற மாதிரி கொஞ்சம் ராவாக ப்ரூட்டலாக காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இந்த படத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் தமிழ் டப்பிங் வெர்ஷன்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட தமிழ் டப்பிங் வெர்ஷன் லிப்ஸிங்கோட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம எந்த இடத்துலையுமே குறை சொல்ல முடியாது. பாட்டெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கேட்குற மாதிரி தான் இருக்கும். தெலுங்கில் கேட்கும்போது பாட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. தமிழில் டப் பண்ணதுனால பாட்டு ஓரளவுக்கு கேட்குற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி யுவன் சங்கர் ராஜா அவரோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.